நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி பார்க்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். குறைவானது என்ன செய்யும்? ஒளிந்து போகும். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் நிறைவானது அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டோடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். நிறைவானது அப்படிங்கிற வார்த்தை மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை, எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. காரணம், நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நிறைவை தான் நம்ம எதிர்பார்ப்போம், குறைவை ஒருபோது நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். யார்கிட்ட போய் கேட்டாலும் நிறைவு வேணுமா குறைவு வேணுமான்னு கேட்டால் சொல்லுவாங்க நிறைவு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் அதனால தான் மனிதன் நிறைவை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறான். நிறைவை வாழ்க்கையில் அனுபவிக்கணும், நிறைவை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையை அதற்கென்று சொல்லி ஈடுபடுத்தி கொள்கிறான். இந்த வார்த்தையை கேட்குற அன்பானவர்களே, வசனம் தெளிவாக சொல்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போயிடும். அதுதான் நேச்சர். நிறைவு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குறைவு இருக்காது. இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் நிறைவு இருக்கா குறைவு இருக்கா கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். சிலருடைய வாழ்க்கையில் குறைவு தான் அதிகமாக இருக்குது, நிறைவான அனுபவங்கள் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற நிறைவு உங்களால் பார்க்க முடியல. நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நிறைவுக்குள்ள உங்கள் வாழ்க்கையை ஈடுபடுத்தி கொள்ள முடியலை. எல்லாவற்றிலும் குறைவை தான் பார்க்க முடிகிறது. சிலர் சொல்கிறாங்க, நானும் எவ்வளவோ காரியத்தை நான் பார்க்குறேன், எவ்வளவோ உழைக்கிறேன், எவ்வளவோ நான் முயற்சி எடுக்கிறேன், எவ்வளவோ பிரயாசப்படுறேன், ஆனால் நிறைவை பார்க்க முடியலை. இன்றைக்கி ஒரு நிறைவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர்களோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். நிறைவு அப்படின்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமா இல்லை. தேவ பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரம் ஒரு நிறைவை கொடுக்க முடியாது. ஆவிக்குரிய பிள்ளைகளாய் தேவனோடு இருக்கிற உறவில் சரியான ஒரு தொடர்பு நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் அதுதான் நிறைவு. இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக வாழ்கிற நாம் எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் இடைஞ்சலும் இல்லாமல் எதை குறித்து நம்ம அதிகமாக சிந்திக்காமல் நார்மலாக நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை, அது சமாதானம் நிறைந்த ஒரு ஜீவியம், அது ஒரு மனுஷனுக்கு நிறைவு. அது மாத்திரமல்ல, நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க நிறைவுள்ளவர்களாக இருக்காங்களா, அவங்களோட வாழ்க்கையில் நிறைவான அனுபவத்தை ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. அந்த பணத்தை அதிகமாக வைத்திருக்கிற அவருடைய வாழ்க்கையில் குறைந்து விடுமோ காணாமல் போய்விடுமோ என்ற ஒரு பயமும் அச்சமும் உடைய வாழ்க்கையில் அந்த நிறைவுக்கு தடையாகவே இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கிற நிலைமை நமக்கு போதுமானது என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, அப்போ நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போயிடும். கொரிந்தியர் சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது இந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிறாரு, நிறைவானது தான் உங்கள் வாழ்க்கையில் அவசியம். அந்த நிறைவு வரும்போது இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற குறைவெல்லாம் அந்த நிறைவு ஒழித்து விடும் அப்படின்னு சொல்லி அவர் சுட்டி காட்டுறார். சிலருடைய வாழ்க்கையில் குறை மாறணும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டியது என்னென்னா நிறைவு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுவாங்க, குறையாக இருக்கிற இடம், குறையாக இருக்கிற அந்த அனுபவம் ஆடிக்கிட்டே இருக்கும், அதில் ஒரு நிதானத்தை பார்க்க முடியாது. ஆனால் நிறைவாக இருந்தால் அது ஆடாது, அது ஒரு என்ன சொல்கிறது, நிலையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அதுக்கு பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, இன்றைக்கி ஆண்டவங்க வாழ்க்கையில் உங்களை நிலையாக இருக்க பண்ணுவதற்கு ஒரு நிறைவை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிறையை நம்ம பெற்றுக்கொள்ள, நிறைவான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேதம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய
4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில அதாவது நிறைவான அனுபவம் உங்க வாழ்க்கையில வரணும் அப்படின்னா அதற்கு ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா பொறுமை. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இன்னைக்கு மனுஷனுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா பொறுமையான அனுபவம் இல்லை. எதை எடுத்தாலும் அவசரம், எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வேகமாக செய்யணும், வேகமாக கற்றுக்கிடணும், வேகமாக அதை பார்க்கணும், வேகமாக நாம் வாங்கிடணும், இப்படி தான் நினைக்கிறோமே தவிர பொறுமையை இன்னைக்கு பார்க்க முடியலை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டு அவர் நீடிய பொறுமை உள்ளவர், கர்த்தர் நல்லவர். பொறுமை அவசியம். பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்தா, பொறுமையான அனுபவம் உண்டா? நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்குற அனுபவம்லாம் அப்போ கிடையாது. 10 நிமிஷத்தில் கேட்டுட்டு போயிடணும். இல்லைனா இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஷார்ட்டாக 60 செகண்டில் பார்த்துட்டு போயிடணும். அதுக்குள்ளே ஒரு ஷார்ட் மெசேஜ் வேணும். என்ன சொல்ல 1 மணி நேரத்தில் என்ன சொல்ல வராங்களோ அதை ஒரு என்ன சொல்கிறது ஒரு 30 செகண்ட் 60 செகண்டுக்குள்ளே சொல்லிடணும். யோசிங்களேன், அந்த நாட்களில் இருந்ததான ஆவிக்குரியவர்கள், கர்த்தருடைய வசனத்தை கேட்டவர்கள், 1 மணி நேரம் 2 மணி நேரம் வசனத்தை கேட்டவர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை நல்ல ஸ்திரப்பட்டு இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில் அந்த நிறைவை யாராலையும் என்ன செய்ய முடியலைன்னா தடை செய்ய முடியலை. அந்த நிறைவை யாராலும் பீட் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சபை, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜீவியத்தில் எல்லாமே வேகமாக இருக்குது. எதை எடுத்தாலும் வேகம். ஆராதனை பார்த்தா அன்னைக்கு இத்தனை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடணும். 9 மணிக்கு ஆரம்பித்தா 9, 10, 10:30 முடிச்சிடணும். இன்னும் சொல்லப்போனால் 10 மணிக்குள்ளே முடித்ததே ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அந்த 1 மணி நேரத்தில் என்ன ஆராதனையினுடைய அந்த ஆழத்தை பார்க்க முடியும்? 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி தான் வைக்க முடியுமே தவிர தேவனுக்கு மனப்பூர்வமாக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து அந்த தேவனோடு கூட அந்த உறவாடுகிற அனுபவத்தை இழந்தாச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நாம் வாழ்கிற உலகம் ஒரு வேளை வேகமாக இருக்கலாம். வேலை செய்கிற அனுபவம், நம்ம பிரயாணிக்கிற அனுபவம், குடும்ப சூழ்நிலை, இதெல்லாம் ரொம்ப அவசரமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அவசியமான ஒன்று பொறுமை. பொறுமை இல்லாமல் இன்னைக்கு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான மன அழுத்தம் உண்டாயிருது. மன அழுத்தம், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதுக்கு அதை சம்பாதிக்கணும், இதை வேலை செய்யணும், இதை வாங்கிடணும், இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு நிறைவான அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா பொறுமை பூரண கிரியை செய்யணும். பொறுமையில் நாம் வாழ பழகணும். ஆண்டுடைய காரியத்தில் ரொம்ப பொறுமையாக இருந்து பழகணும். ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுக்கு ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்னு தான் சொல்லியிருக்கு. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு உயர்வை வச்சிருக்கிறாருன்னா, உங்களுக்கு எனக்கு ஒரு மேன்மையான அனுபவத்தை வச்சிருக்கிறாருன்னா, ஒரு நிறைவான அனுபவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு அவருடைய கரங்களில் அடங்கி இருந்து பொறுமையாக அவர் சொல்லுகிற வார்த்தையை, அவர் நடத்துகிற பாதையில் நம்ம பொறுமையாக இருக்க பழகுவோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவை நீங்கள் மனப்பூர்வமாக பார்க்க முடியும். அந்த நிறைவை எவராலையும் உங்களை விட்டு எடுக்க முடியாது. அந்த நிறைவை எவராலையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிடுங்க முடியாது. அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு பொறுமையை தாங்க ஆண்டவரே. சிலருடைய வாழ்க்கையில், சில குடும்பத்தை நடத்துகிற தகப்பனுக்கு, சில குடும்பத்தில் இருக்கிற அருமையான சகோதரிமார்களுக்கு பொறுமையே இல்லை. அவருடைய பொறுமை இல்லாத சூழ்நிலை அவருடைய பிள்ளைகளை தவறான பாதைக்குள்ளே நடத்துது. அந்த பிள்ளைகளுடைய மனதை பாதிக்குது. அந்த குடும்பத்தில் எத்தனையோ நாட்கள் சிரித்து பேசி அவங்க இருந்த நாட்கள் இன்னைக்கு இல்லை.
ஒருவருக்கொருவர் முகத்தை தூக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருவருக்கொருவர் எதிரியை போல பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி அநேக குடும்பத்தில் இருக்குது. உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு, பொறுமையாக இருந்து பழகுங்க. குடும்ப தலைவரே, குடும்ப தலைவிமார்களே, பொறுமையாக இருந்து பழகுங்களேன். உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தின் நிறைவை நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க. கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். கொஞ்சம் உங்களை ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் இதற்கு நான் கீழ்ப்படுகிறேன், இதில் நான் அவசரப்பட மாட்டேன், நான் தப்பாக பேசிட்டேன், இனி அப்படி பேச மாட்டேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களேன். உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய சமாதானத்தின் நிறைவை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பொறுமை தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவுக்கு முதல் படி. அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த பழகுங்க. கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்துலையும் ரொம்ப அவசரப்படாதீங்க. மற்ற எல்லா காரியத்துக்கும் நீங்கள் அப்படியா இருக்கீங்க? யோசிங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அங்கே கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது, அதையெல்லாம் உங்களால் சகிக்க முடியுதில்ல, அதெல்லாம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதில்ல. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்தில் ஏன் உங்களுக்கு அவசரம்? கணவர் திட்டிடுவார், மனைவி திட்டிடுவாங்க, குடும்பத்தில் அவங்க திட்டிடுவாங்க. பொறுமையாக எடுத்து சொல்லி பழகுங்களேன். தவறான காரியத்துக்கு போல, தவறான காரியத்தை நான் செய்ய நான் விரும்ப மாட்டேன், இது கர்த்தரை தேடுகிறது, தேவனை தேடுகிற அனுபவம் கொஞ்சம் கூடிட்டு அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் பொறுமையை கையாளுங்க. எல்லா விஷயத்திலும் பொறுமையை கையாளுங்க. உங்களை ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துவார். ரெண்டாவது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். ரூத் 2ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன் செய்கைக்கு தக்க பலனை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ், செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக நிறைவான என்றான். பலன் கிடைப்பதாக. அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ரெண்டாவது, உங்களுக்கு நிறைவான அனுபவம் வேணும்னா, ஒரு நிறைவானது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை அனுபவிக்கணும் அப்படின்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்க ரூத்து அவருடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுத்தார். உங்கள் செய்கை ரொம்ப அவசியமானது. உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அவசியமானது. கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எப்படி செயல்படுறீங்க, உங்கள் செயல்பாடு தேவனுடைய கவனத்துக்குரியதாக இருக்குது. 4 சுவருக்குள்ள அல்லது நீங்கள் வயலை பார்க்கிற இடத்துல அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உங்களை ஒரு கண் கவனித்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் செய்கை சரியாக இருக்கும்னா, தேவன் பிரியப்படுகிற விதமாக இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் எங்கே போகிறீங்களோ வாரீங்களோ, குடும்பத்தில் எல்லாவற்றிலும் உங்களுடைய செய்கை உத்தமமாக இருக்கும்னா, உங்கள் செய்கை சரியாக இருக்கும்னா, உங்கள் செய்கையில் எந்த ஒரு பழுது இல்லாமல் இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை வச்சிருக்கிறாரு. அருமையானவர்களே, இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் தன்னுடைய கணவனை இழந்து ஒரு மோவாப்பிய தேசத்தில் நிர்கதியாக இருந்தபோது தன்னுடைய மாமியாரோடு கூட எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் மனப்பூர்வமாக வருகிறேன்னு சொல்லி அவருடைய செய்கையை வெளிப்படுத்தினா பாருங்க. அந்த செய்கை அவளுடைய வாழ்க்கையின் ஒரு நிறைவுக்கு அடித்தளமாக இருந்துச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. விசுவாசமுள்ள ஒரு செய்கை. அது ஆண்டவர் பார்த்தாரு. போவாசின் மூலமாக ஒரு வார்த்தையை சொல்றார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. வார்த்தை மட்டும் சொல்லலை, அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் பலித்தது. நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் செய்கை சரியாக இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற நிறைவு நிச்சயமாக பலிக்கும். சிலருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள், சின்ன வயசில் நான் ரொம்ப நல்லா இருந்தேன், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே நான் மாறிட்டேன், இப்போ நான் சுத்தமாக மாறிட்டேன், என்ன செய்யனே தெரியல. இப்படிலாம் புலம்பாதீங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் சாக்கு போக்கான வார்த்தை. உங்களால் உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிங்க. உங்கள் செய்கையை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் சேருகிற நண்பர்களோடு, நீங்கள் பழகிற நண்பர்களோடு உங்களுடைய உறவை துண்டித்து கொள்ள முடியும்.
ஆனால் உங்களுடைய செய்கையை மாற்றிக்கொள்வதற்கு உங்களுடைய இருதயத்தில் விருப்பம் இல்லை. நீங்கள் பொய்யான சாக்கு போக்குகளை சொல்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் செய்கை சரிபடுமானால் உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தினுடைய தொழிலில் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டாயம் வச்சிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். உங்கள் செய்கை தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்குன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற நிறைவான ஆசீர்வாதத்தையும் கட்டாயம் உங்களுக்கு தருவார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 காரியம். முதலாவது பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக செயல்படணும். 2வது செய்கை சரியாக இருக்கணும், செயல்பாடுகள் சரியாக இருக்கணும். குற்றம் படுத்தப்படக்கூடிய காரியமாக இருக்கக்கூடாது. ஆமாம், செய்கையில் எந்த ஒரு தவறான காரியமும் வெளிப்படாத அளவுக்கு நியாயமான விதத்தில், நேர்மையான விதத்தில், அடுத்தவர்களுக்கு இடரல் உண்டாக்காத விதத்தில் நீங்கள் நடந்து கொள்வீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை வச்சிருக்கிறார். உங்கள் செய்கையில் விசுவாசத்தின் அனுபவம் வெளிப்படணும். கர்த்தருடைய பார்வையில் அது ரொம்ப விலையேறப்பட்டதாக தெரியணும். ரூத் அப்படி தான் வந்தா. அவளுடைய வாழ்க்கை மோவாப்பில் இருந்த அந்த அனுபவம் இங்கே பெத்லெஹேமில் இல்லை, மாற்றப்பட்டது. அப்பத்தின் வீட்டில் அது அப்படி இல்லை, மாற்றப்பட்டது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எங்கேயோ அப்படி இருந்தேன் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை புலம்புவீங்கன்னா, இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிப்பீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல, இப்போ நீங்கள் வசிக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை தருவார், நிச்சயமாக தருவார். கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த வார்த்தையை கேட்குற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை கொடுங்கப்பா. நிறைவு இல்லையேன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. குறைவை மட்டும் பார்த்து வாழ்க்கையில் வெந்து நொந்து போய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவு உண்டாகட்டும். நிறைவுக்கான கீழ்ப்படிதல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பொறுமை கிரியை செய்யட்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய செய்கை சரிபடுத்தப்படட்டும்ப்பா. அது நம்முடைய பிள்ளைகள் உண்மையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலேயும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அற்புதத்தை கர்த்தர் செய்து நிறைவு உண்டு பண்ணி குறைவு ஒழிந்து போகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்ன நோக்கத்துக்கு அந்த வார்த்தையை பேசினீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். சத்துருவினுடைய கோட்டைகள் தகர்க்கப்படட்டும். உங்கள் நாமத்துக்கு மகிமை செலுத்தி தாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்க. எங்களுக்காக ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜாஸ்வா டிவிக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள நீங்கள் விரும்புவீங்கன்னா கருவந்தாவிலே மக்கனாய் சபை இருக்கிறது. ஆகவே நீங்கள் எங்களோடு ஆராதிக்க எந்த சபைக்கும் போகாதவங்க எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க அன்போடு கூட அழைக்கிறோம். கடந்து வாருங்கள், நாம் கர்த்தரை ஆராதிப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய இரக்கம், கிருபை, சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.